ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சத்தான சுவையான பாதாம் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாதாம் பால் வெயில் காலத்தில் நல்லா சில்லுன்னு குடித்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி குளிர்காலத்தில் சூடாக குடித்தாலுமே இந்த பாதாம் பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாதாமில் அதிகமான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், முக்கியமாக பார்த்திங்கன்னா விட்டமின் இ இதில் அதிகமான அளவில் இருக்குது. நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சத்தான சுவையான பாதாம் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த பாதாம் மில்க் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க. வெயிட்டில் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் 100 கிராம் இருக்குது. இப்போ இந்த பாதாமை நல்லா கழுவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வெயிட் போட்டு 4 விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. பாதாமை இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சுட்டு செய்யும் போது இந்த பாதாம் பால் குடிக்கும்போது பாதாமோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லாமல் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாதாமோட தோலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். 4 விசில் வந்தவுடனே ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளால நம்ம இந்த பாதாம் பாலுக்கு தேவையான பாலை காய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நல்ல அடிகனமான கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் ஒரு கொதி வந்தவுடனே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1 லிட்டர் பால் 3/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாதாம் பாலில் கலருக்காகவும் அதே டைமில் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காகவும் ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூவை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கொதிச்சிட்ருக்கிற பால்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இதில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொதிச்சிட்ருக்கிற பாலை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாதாமில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு இந்த பாதாமை ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாதாமை லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், தோல் ரொம்ப ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். இப்போ எல்லா பாதாமோட தோலையும் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோல் நீக்கின பாதாமை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் லேசாக இந்த மாதிரி கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பாலும் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து 3/4 லிட்டர் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா பாதாம் விழுதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாதாம் விழுதை சேர்த்து இந்த பாதாம் விழுதும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த பாலும் பாதாம் விழுதும் சேர்ந்து நல்லா கலந்து கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருக்குற இந்த 1/2 கப் அளவுக்கு சுகர் இனிப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த குங்குமப்பூவையும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பாதாம் பால் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே டைமில் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குளிர்காலம்னா நீங்கள் இப்படியே சூடாக குடிச்சிடலாம். இப்போ வெயில் காலன்றதுனால நீங்கள் நல்லா கலந்து விட்டு ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பால் இன்னும் கொஞ்சம் திக்காகும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பாதாம் பால் ரொம்ப பிடிக்கும். இதே மெத்தட்லேயும் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு நீங்களும் இந்த பாதாம் பாலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.